தஸ்மிமா பானு, சிபிஐ இயக்குனர் பிரவீன் சூட்டின் பதவிக்காலம் வரும் 25ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. இவர் கர்நாடக மாநில டிஜிபியாக இருந்தவர். டிஜிபியாக அவர் ஓய்வு பெறுவதற்கு முன் அங்கு காங்கிரஸ் ஆட்சி வந்ததை ஒட்டி இவர் சிபிஐ இயக்குநராக 2023ஆம் ஆண்டு நியமிக்கப்பட்டார். இப்போது இவரது பதவிக்காலம் முடிவடைந்துள்ள சூழ்நிலையில் நேற்று பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா, ராகுல் காந்தி உள்ளிட்டோர் பங்கேற்ற அந்த ஆலோசனை கூட்டம் இப்போது நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் புதிய சிபிஐ இயக்குநரை தேர்ந்தெடுப்பதற்கான அந்த பெயர்கள் பரிந்துரைக்கப்பட்டது. அப்போது எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அந்த பெயர்களை ஏற்காததால் அந்த சிபிஐ புதிய இயக்குநரை தேர்வு செய்வதில் ஒருமித்த முடிவு எட்டப்படவில்லை. ஒருமித்த முடிவு எட்டப்படாததால் இப்போது போர்ப்பதட்டம் ஏற்பட்டுள்ள சூழ்நிலையில் சிபிஐக்கு புதிய இயக்குநரை தேர்ந்தெடுப்பதில் சிக்கல் நீடிக்கிறது. இதனால் புதிய சிபிஐ இயக்குநரை தேர்ந்தெடுக்கும் வகையில் பிரவீன் சூட்டே மேலும் ஓராண்டுக்கு அவர் அந்த பதவியில் நீட்டிக்கலாம் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சிபிஐயின் புதிய இயக்குநரை தேர்வு செய்வதில் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து புதிய சிபிஐ இயக்குநரை தேர்வு செய்வதில் சிக்கல் நீடிக்கிறது. ஏற்கனவே கர்நாடக மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர்களால் குற்றம் சாட்டப்பட்ட அப்போது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் டிஜிபியாக இருந்த பிரவீன் சூட்டே மீண்டும் சிபிஐ இயக்குநராக தொடர்வாரா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. அதற்கான விடை ஓரிரண்டு நாட்களில் தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தஸ்மிமா பானு.